ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கத்திரிக்காய் துவையல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க மாடிக்கு போய்ட்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு வரலாம். ஒரு 4 கத்திரிக்காய் போதுங்க. எனக்கு 4 கத்திரிக்காய் பறிச்சிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா பறிக்கலாங்க. பழுத்த மிளகா பறிக்க போகிறீங்க, காரமாக இருக்கும். வாங்க கீழே போய்ட்டு துவையல் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 கப் பச்சை வேர்க்கடலை, 4 கத்திரிக்காய், 3 பழுத்த மிளகா, கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க. கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பச்சை வேர்க்கடலை, அதோட பழுத்த மிளகா 3 வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா சிம்மில் வறுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு அதோட புளியும் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு லிட் போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்தில் குக் ஆயிருங்க. இன்றைக்கி அம்மியில் தாங்க அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மிளகா போட்டேன். மிளகாயில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்துருக்கோம்ல கத்திரிக்காய், அதையும் போட்டு நல்லா இடிச்சிட்டு கடைசியாக ஒரே ஒரு வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா இடிச்சிட்டா நம்மளோட டேஸ்டி கத்திரிக்காய் துவையல் ரெடி. கடைசியாக கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.